பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? டேய் எனக்காடா, சூப்பர்ரா. இல்ல இது உனக்கு இல்ல. தெரியுது, நீ எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு தெரியும். யாருக்கு இது? அப்புறம் கேட்ட? சும்மா தாண்டா கேட்டேன், நீ பதில சொல்லு. நீ டைப்பிங்க மாத்தாத அப்படியே. அது வந்து போயெல்லாம் இருக்கட்டும், பதில சொல்லு. அதுவா ஒருத்தவங்களுக்காக. அந்த ஒருத்தவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் யாரு? யாருடா? டேய் உண்மையை சொல்லிடு. சாக்லேட்ல பொக்கையெல்லாம் செஞ்சிருக்க, உண்மையை சொல்லு. இன்னைக்கு வேற சாக்லேட் டே, மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? அது வந்து டே முதல்ல சொல்லுடா. யாருக்கு இது? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது வந்து இது யாருக்குன்னா, நீ இப்படியே இழுத்துட்டு எதுக்கு முதல்ல நீங்க கூப்பிட்ட? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த பொக்கைய ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அது தெரியுது, யாருக்கு போய் கொடுக்க போற? இல்ல கொண்டு போய் கொடுக்கணும். அதான்டா, யாருக்கு கொடுக்க போற நீ? நான் இல்ல, நீ. ஆனா நீயே தான். ஏய் உனக்கு என்ன வந்துச்சு? நான் ஏன் போய் கொடுக்கணும்? நான் முதல்ல யாருக்கு போய் கொடுக்கணும்? நான் எதுக்கு போய் கொடுக்கணும்? நீ வேணா போய் கொடுத்துக்கோ. என்னால தர முடியாது, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். என்னால தர முடியாது, பேசாம போயிடுறா. நீ யாரையோ காதலிப்ப, அந்த பொண்ணுக்கு நான் போய் மாமா வேலை பார்த்துட்டு இருக்கணுமா? போ. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? என்னை தாண்டி ஒருத்தவங்களுக்கு நீ தரனா அது உன் லவரா மட்டும்தான் இருக்கணும். எனக்கு மார்னிங்கே ஒண்ணு கொடுத்துட்டேன், இப்ப கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப மீதி இருக்கிறது யாரு? உன் காதலி. அப்ப அந்த காதலிக்கு தான் அதுக்கும் நல்லாவே தெரியுதுடா. நீயே போய் கொடுத்துட்டு வந்துறேன். இல்ல என்னால போய் கொடுக்க முடியாது, நீ போய் கொடுத்துட்டு வாயேன். என்னாலே முடியாது சார். ஹால விட்டுருப்பா, கொண்டு போய் கொடுத்து கண்ணத்துல பள்ளி நப்பு வாங்குறதுக்கா? எனக்காக இந்த ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? இந்த ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம், காதல் விஷயத்துல மட்டும் நான் உதவி பண்ண மாட்டேன். போ. நீ போய் செய்யறதா இருந்தா செஞ்சுக்கோ, செய்யாட்டினாலும் போய்க்கோ. யாரு வேணா, நான் இதுக்குள்ளலாம் நான் வர மாட்டேப்பா. ஏய் ஜெனி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஜெனி. ஏய் ப்ளீஸ் ஜெனி, போய் கொடுத்துட்டு வாயேன் ஜெனி, ப்ளீஸ் டி. முடியாது அஜய். நீ போய் கொடுத்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அஜய், விடு. நான் இங்க வந்தது முதல்ல தப்பா ஜெனி. போ. ஜெனி இப்படி எல்லாம் பேசாத ஜெனி. எனக்குன்னு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தானே. அப்ப நீ தானே என் காதலுக்கு ஹெல்ப் செய்யணும். அதே மாதிரி சொல்றேன், உனக்குன்னு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்ட் தான். இந்த ஃப்ரெண்ட் அடி வாங்கி கொண்டுட்டு நீ பாத்துட்டு இருப்ப தானே? ஜெனி அடிக்க மாட்டா ஜெனி, போ ஜெனி. எனக்கு தான் யாருன்னு தெரியாதே. அடிக்காத ஜெனி, உனக்கு யாருன்னு தெரியும். சரி விடு, தெரியும். அப்புறம் என்ன ஜெனி, போய் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வந்துரு. ஏதோ பேச வேணா ஜெனி. யாரு கொடுத்தா என்ன கொடுத்தான்னு கேட்டா என்ன சொல்றது? பிப்ரவரி 14 தெரியும்னு சொல்லிட்டு நீ வந்துரு. நல்லா இருக்கு தம்பி, இது நல்லா இருக்கு. போடா. நீ போய் கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ. 14 நான் மட்டும் சொன்னேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணு எனக்கு கண்ணத்துல 4 அப்பா அப்பாம விடாது. அவ்வளவுதானே ஜெனி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளவுதான்டா, போடா. உனக்காக நான் எதை வேணாலும் செஞ்சிட வேண்டாம். நான் காதலுக்கு உதவி மட்டும் செய்ய சொல்லாத. அதுவும் இந்த மந்த் தான் வாய்ப்பே இல்ல. நீ எனக்கு ஹெல்ப் செஞ்சனா உன் காதலுக்கு நான் ஹெல்ப் செய்வேன். நான் யாரையும் காதலிக்கிற, கிளம்பு. ஜெனி ப்ளீஸ் ஜெனி. முடியாது அஜய். அது மட்டும் இல்ல, நேத்து ப்ரப்போஸ் டே, நேத்து ஏன் போய் பண்ணல? ப்ரப்போஸ் டே யார் சொன்னது பண்ணலன்னு? ப்ரப்போஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் மட்டும் தான் நான் பண்ணல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு ரோஸ் கொடுத்தேன். ரோஸ் கொடுத்தியா? யார்கிட்ட? எப்ப கொடுத்த? யார்கிட்ட எப்பயோ கொடுத்தேன். இப்போ எனக்காக நீ இதை செய்ய. ஓ, நேத்து நீ என்ன விட்டுட்டு கொடுத்த, அப்ப அதே மாதிரி இன்னைக்கும் செஞ்சுக்கோ. ஐயோ ஜெனி, உன்கிட்ட சொல்லாம நான் எதை செஞ்சிருக்கேன். ப்ளீஸ் ஜெனி. பாரு, உனக்கு ஏதாவது பொருள் வந்தா என்கிட்ட கொடுப்பேன், எனக்கு ஏதாவது பொருள் வந்தா உன்கிட்ட தானே கொடுப்பேன். அப்ப இந்த பொக்கையை நான் வச்சிருக்கேன்னா நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். அது ஏதோ சின்ன வயசுல பழகிக்கிட்டோம், இப்பவும் பண்ணணுமா? இப்பயும் பண்றோம்ல, அதுதான் பேச்சு ஜெனி. போ ஜெனி. அம்மா ஏதோ சின்ன வயசுல பொருள் வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிடறத நீ சாப்பிடுவ, நீ சாப்பிடறத நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதானேடா. அதுக்காக நீ வாங்குற அடிய நான் வாங்குவேன், நான் வாங்குற அடிய நீ வாங்குவேன் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எந்த கணக்குலயும் சேராதே. ஜெனி எனக்காக ஜெனி. எனக்கு அந்த அடி வேண்டாம் அஜய். அது மட்டும் இல்லடா, நேத்து ப்ரப்போஸ் டே அன்னைக்கு ஒரு ரோஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பா நீ கொண்டு போய் கொடுத்தனா கண்டிப்பா யார் என்னன்னு அந்த பொண்ணு கேக்கும். அதான் சொல்லு 14 கண்டிப்பா தெரிஞ்சிடும். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிடும் சொல்லு ஜெனி. கிழிக்கிறாங்க. வேலைன்னு மாதிரி பார்த்துட்டு போயிரு பேசாம. இதுக்கிடையில நாளா வரமாட்டப்பா. உனக்கு இஷ்டமா இருந்தா நீங்களே போய் கொடுத்துக்கோங்களே சார். ஜெனி இந்த ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா ஜெனி? மாட்டேன்டா அஜய். இது காதல் விஷயம். காதல் யார் பண்றாங்களோ அவங்க தான் இதெல்லாம் செய்யணும். ஜெனி எனக்காக இந்த பொக்கையை மட்டும் இந்த ஃப்ரெண்டுக்காக ஜெனி ப்ளீஸ். காலையில இருந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா? ரெடி பண்ற நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். ஜெனி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா நீ கண்டிப்பா என் பேச்ச கேட்டுட்டு போயிருவேன்னு நினைச்ச ஜெனி. ஆமாமா, இதுக்கெல்லாம் நான் போறேன். போடா. நீ போய் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஜெனி ஜெனிதான் என்னால வர முடியாது. ஜெனி எனக்காக ஜெனி. முடியாதுடா.
ஜெனி ப்ளீஸ் ஜெனி. கொடுத்து தொலை போய் தொலைற ஃப்ரெண்டுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலை எழுத்துடா. வேற இந்த நிலாக்கு தானே கொடுக்கணும். பேரையும் சொல்லல யாருன்னு சொல்ல, நீ பாட்டுக்கு நிலா கொண்டு போய் கொடுக்குறேங்கிற. அடங்க, நீ யார லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசு எனக்கு நல்லா படிக்க தெரியும்டா. நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் மனசையும் எனக்கு படிக்க தெரியும். தெரியும் தெரியும், என் மனசையும் உனக்கு படிக்க தெரியும்னு. என்கிட்ட உனக்காகனே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? என்னது? அதெல்லாம் நேரம் வரும்போது நான் காட்டிக்கிறேன். அப்புறம் ஏன்னா இப்பவே சொன்னேன்? நீ யோசிக்க வேணாமா அத? டேய் போடா லூசே. சரி சரி சரி, போ 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 போ, போயிர போறா எங்கயாவது. ஆமாம்மா போயிர போறா. நிலாக்குனா வானத்துல போய் தானே கொடுக்கணும், நான் எப்படி கொடுப்பேன்? காமெடி சிரிப்பு சுத்தமா இருக்கு. அப்ப நான் போய் இது கொடுக்கற மாதிரி எனக்கு ஐடியா இல்லப்பா. அப்பா என்ன ஒரு ஜோக், இதுக்குள்ள விழுந்து விழுந்து சிரிக்கணும் ஜெனி. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோடா. கொண்டு போய் கொடுத்தறியா? கொடு. இவனெல்லாம் வச்சுட்டு பாப்பா கடைசியில உன் காதலுக்கு நான் தான் உதவி பண்ண போறேன். நான் அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. ஓ சரி சரி, இன்னைக்கு போய் மாப்பிள்ளைய பார்க்க சொல்லிடுறேன். உன்னை செருப்பு கழட்டி அடிச்சாலும் தப்பு இல்லடா, பேசாம போயிரு. சரி சரி கொண்டு போ. அப்படி ஏதாவது கேட்டானா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் யாருன்னு தெரியும் சொல்லிடு. அவளுக்கு நான் போனாலே நீ தெரிஞ்சிருமோ என்னமோ. இன்ன வரைக்கும் உன் கூட என்ன பார்த்தது கிடையாது, அதனால தெரியாது. ஓஹோ பிளானா? ஆமாமா பிளான் தான்டா. சரி சரி கூட நான் போயிட்டேன். கேட்டா சொல்லிடு, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் யாருன்னு தெரியும். சரிடா. எப்படி அஜய் கொடுத்தான் போய் கொடுக்கணுமா இல்ல? உன்னை நான் கொன்று வேண்டி. சரி சரி விடு 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 பாத்துக்கிறேன். போ போ. ஹாய் ஹாய், நீங்க எங்க? சும்மாதான். ஓ சரி சரி. அண்ணா கிட்ட நேத்து சொல்லியிருந்தீங்க போல. ஆமா நான் தான் சொல்லியிருந்தேன். நான் உனக்கு கால் பண்ணேனா, நீ எடுக்கலையா? அதான் அண்ணன் அங்க பார்த்தேன், அப்ப சொன்னேன். ஓ அப்படியா, சரிங்க. ஜெனின்னு கூப்பிடலாம் இல்ல ஜெனி அக்கான்னு கூப்பிடலாம்ல. இந்த இங்க இதெல்லாம் விட்டுருங்களேன். என்ன சொல்லும் போது நீங்க மட்டும் சரி விடு நிலா, இனிமே உன்னை நிலான்னு கூப்பிடுறேன். சரி ஜெனி அக்கா. அக்கான்னு தான் கூப்பிடணுமா, ஜெனின்னு கூப்பிட மாட்டியா? ஏன் அக்கான்னு கூப்பிட கூடாதா? பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு தானே, நீ கூப்பிட்டுக்கோ. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது மாறிடுமா, விடு. சரி இந்த உனக்காக தான். எனக்காக? யாரு கொடுத்தது? அது இல்லாம எனக்காக நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? நான் யாருன்னே தெரியாதே. நான் எடுத்துட்டு வரல, நான் அந்த வழியா வந்துட்டு இருந்தேனா, அப்போ உன்னை ஒரு பையன் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தான். என்னது? முழுசா நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. சரி, அந்த பையன் என்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டானா, நீங்களும் ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்க அதானே? ஆமாம்மா, ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டா, அதான் கேட்டா, அதான் கொடுத்துட்டேன், ஹெல்ப் கொடுத்தேன். இப்போ அந்த புக்கையே என்கிட்ட கொடுக்கணும். அதே தான், வாங்கிக்கிறியாமா? வாங்கிக்க மட்டும் போய் அங்கேயே கொடுங்க. ஐயோ சின்ன பையன் ஹெல்ப் கேட்டா, மனுஷதான் ஏத்துக்கோயேன். நேத்து இப்படிதான் சின்ன குழந்தைகிட்ட பூ கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா உங்ககிட்ட புக்கையே கொடுத்து விட்டுருக்காங்க. அவரும் இவரும் வேறையா இருக்கலாம்ல. அது எப்படி வேறையா இருக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒண்ணுதான், எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அவனை நான் பாக்கணும், யாருன்னு காட்டுங்க. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உன்னை பார்க்க அவன் வருவானா? சப்போஸ் வரலனா நான் தானே கூட வருவேன், அதெல்லாம் வருவான். என்ன சொன்னீங்க? நான் தானே ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால வருவான். கொஞ்சம் வளரிடுச்சுமா. வளர்ன மாதிரி தெரியலையே. அங்க யாருக்கா இருந்தாலும் ஸ்லிப் ஆகும்ல. அவன் உதவி கேட்ட, அவன் கண்ணுல உண்மை தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உன்னை மீட் பண்ண கண்டிப்பா வருவான். அவ்வளோ நம்பிக்கை போல. அவன் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸ்டார்டிங் பார்த்த உடனே. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா, ஃப்ரெண்டு கிட்ட அவன் போய் சொல்லியிருப்பானா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். பார்த்த ஒரு செகண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. சின்ன வயசுல தெரியும், அதனால கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? பக்கத்து வீட்டு பையமா எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேனா, அதான். இப்பதான் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. அவன் தான் இந்த விஷயத்தை எனக்கே சொன்னா. சின்ன வயசுல இருந்து உங்க கூட தான் இருந்திருக்கேன்னு, அதனால தான். அத மறந்துட்டேம்மா. ஓஹோ அப்படியா? இப்போ ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு? உனக்கா? சரி சொல்லுமா. அவன் யாரு என்னன்னு காட்டுறீங்களா எனக்கு இங்கே? அவனை நான் மறந்துட்டேம்மா. அது மட்டும் இல்ல, பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் தான் உன்னை மீட் பண்ண வரான்னு சொல்லிட்டால. அப்ப ஏன் நான் காட்டணும்? அது தப்பா போயிரும்ல. அவன் வருவான், நான் வாக்கு கொடுக்கறேன். அவனை நான் பார்த்தே ஆகணும். ஒரு 3 days வெயிட் பண்ணுமா, கண்டிப்பா நீ பாப்ப. சரி, அப்ப இந்த சாக்லேட்ல நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ அது தப்புமா, ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு காலையிலேயே கொடுத்தாச்சு. உங்களுக்கா? உங்களுக்கு காதல் ஏதாவது இருக்கான்னு? இல்ல இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் எனக்கு கொடுத்துட்டான். ஓ அப்படியா, ஓகே. இது உனக்கு தான், உனக்காக கொடுத்தது உனக்கு மட்டும்தான். அடுத்தவங்க உரிமை கொண்டாட முடியாதுமா, எடுத்துக்கோ. நீங்களே எடுத்துட்டு போய் சின்ன குழந்தைங்க கொடுத்துருங்களேன். நீ எடுத்துட்டு போய் அண்ணனுக்கு கொடுத்துறேன். அப்ப எனக்கு உரிமையானது நான் எப்படி அண்ணனுக்கு கொடுப்பேன்? பத்தியா, கொடுக்க முடியாது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தாவன். இத வாங்கிட்டு நீ தான் சாப்பிடணும். உனக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்திருப்பா. அது சின்ன குழந்தைங்க கொடுக்கறது தப்பு, அதனால நீ சாப்பிட்டுக்கோ. இது என்ன நியாயம்? அதெல்லாம் நியாயம் தான். உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பால, நீ தான் இந்த சாக்லேட்டை சாப்பிடணும். சரி, எனக்கு என்னமோ நீங்க தான் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்களோன்னு தோணுது. ஃப்ரெண்டுன்றால அதுக்காக. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பார்த்ததுக்கு அப்புறம் பொட்டிக்கு வந்து என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த பையன் நல்லா இருக்கானா? அந்த பையன் உனக்கு ஓகேவா? இப்படி எல்லாம் சொல்லிடு. பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். சரி போயிட்டு வா. சரி சரி பாய். வந்துரு, அந்த பிளவுஸ் வாங்க. ஈவினிங் வந்துடுறேன். வரும்போது அண்ணனையும் கூட்டிட்டு வந்துரு. தனியா வந்தாலும் தர மாட்டீங்களா? அண்ணனோட தான் வரணுமா? ஒண்ணுமா, ஈவினிங் வரேன். தனியாலாம் வரக்கூடாது. அண்ணனை இங்கேயோ பார்த்து
பார்த்த மாதிரியே இருக்கு. அதான் பார்க்க தெரியுமான்றதுக்காக தான் சொல்றேன். இங்க அண்ணனை பார்க்கறதுக்கு நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரணுமா? அவன் என்ன கழுவி ஊத்தணும். அது இல்ல, அண்ணனை பார்த்தாவாது இங்க பார்த்த அப்படி ஞாபகம் வரும்ல, அதுக்காக தான்மா. ஏனனாலாம் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியா? அப்படியேதான். ஆனா அண்ணனை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. யாரா இருப்பான் இவன்? நேத்து ப்ரப்போஸ் டேக்கு ரோஸ் கொண்டு வந்து கொடுத்தோடனே ப்ரப்போஸ் பண்ணிடுவானோன்னு பயந்தேன். ரோஸ் கொடுத்துட்டு ஐ லவ் யூ மட்டும் தான் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னச்சு இந்த பாப்பா. இப்போ இந்த பொட்டி காக்கா கிட்ட பொக்கையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கான். ஐயோ, இவன் என்னதான் பிளான் பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இவன் யாரு? இவனை பார்த்திருக்கானா? கண்டிப்பா நானும் இவனை பார்த்திருக்கணும். அப்படி இல்லாட்டினா என்ன ஃபாலோ பண்றதுனால எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அப்படி இவன் யாரா இருப்பான்? கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இவன் யார் என்னன்னு பாக்குறேன். February 14 வரனால வரட்டும். என்கிட்ட 4 அடி வாங்காம அவன் போக மாட்டான் கண்டிப்பா. எனக்கா ரோஸு பொக்கையும் கொடுக்குறான். இருக்கு வாடா, February 14 உனக்கு இருக்கு. யாரு? ஆனா எனக்கு சரியா தெரியல. ஆனா அன்னைக்கு பாப்பல, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா. நீ யாருன்னு எனக்கு தெரிய தேவையில்லடா. நான் அந்த டைம்ல நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா. என்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கியா? ஒளிஞ்சு இருக்கு. நேர்ல மட்டும் உன்னை பார்த்துட்டே நீ அவ்வளவுதான். என்னும் கதவை திறக்க எட்டி பார்க்க நின்றேனடி. உருண்டோடும் விழியை பார்த்து உருண்டு நானும் விழுந்தேனடி. விழுந்த இடம் பள்ளம் தான், அதுவும் அவள் உள்ளம் தான். விழுந்த இடம் பள்ளம் தான், அதுவும் அவள் உள்ளம் தான். அதை விட்டு வர இயலவில்லையே. உலகினும் பெரிதாய் நினைப்பேனா, கனவிலும் அவனது முகதானா, நினைக்க சுகந்தானா. ஆஹா, 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த போட்டோவை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஜெனிக்கு தெரியாது. அவன் நினைச்சிட்டா, அவ சொன்னா அவ காதல நானே போய் வற்புறுத்தி சேர்த்து வைப்பேன்னு. என் ஜெனிக்கு லவ் பண்ண தெரிஞ்சவளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாம போயிருச்சு. விடு, நான் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? நான் கத்து கொடுக்கறேன் உனக்கு. உனக்கே தெரியாம உன்னோட ஆளை உனக்காக பேசி நான் புரிய வைப்பேன். ஆனா அவனுக்கு காதல் வர வரைக்கும் கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன். வற்புறுத்தி வர வைக்க மாட்டேன். நீ அதுக்காக தான் என்கிட்ட சொல்லாம இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதே விஷயத்த நான் செஞ்சேன்னா தப்பா போயிரும். கண்டிப்பா உனக்கு அவ மேல காதல் வரும். பார்த்த போதே அவன் ஸ்டங்க்ல நிக்கும் போதே எனக்கு தெரியும் ஏதோ இருக்குன்னு. ஆனா முழுசா என்ன தெரியும். பாப்போ என்ன. அஜய், ஐயோ, போச்சு போட்டோ விடு. என்னடா கூப்பிட்டா ஓயின் கூட சொல்ல மாட்டேங்கிற? அதுவா முக்கியமான வேலையில இருந்தேன். அப்படின்னு முக்கியமான வேலை? ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருந்தேன். அதனாலதான். என்ன பண்ணிட்டு இருந்த? ஃப்ரெஷ் அப் ஆக போலான்னு இருந்தேன். அப்படியா? ஏதோ வளர்றேன்னு தெரியுதுடா. என் ஃப்ரெண்டு கிட்ட என்னால வளர முடியுமா? நானும் நினைச்சிட்டேன் அன்னைக்கு மட்டும் என்னையும் கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு போயிடாத. ஏன் என் ஃப்ரெண்டு வராம அங்க நான் எப்படி போய் பேசுவேன்? என்னால வர முடியாதுப்பா. ஏன் அந்த பொண்ணு என்ன முழுசா நம்பிட்டு இருக்கடா. உனக்கு நான் ஹெல்ப் செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் போ. எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. நீ அங்க வர என் பக்கத்துல நிக்கிற, அப்பதான் எனக்கு பேசுறதுக்கு தைரியம் வரும். டேய், அதுக்குன்னு எனக்கு தெரியாது, நீ வரணும். அப்பதான் என்னால போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும். இவரை ப்ரப்போஸ் பண்றதுக்காக நாங்க வரோம். ஏய் ப்ளீஸ், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ வந்து பக்கத்துல மட்டும் நின்னு போதும். முன்ன பின்ன நான் மட்டும் காதல் பண்ணிருக்கேனா இல்ல காதல் சொல்லிருக்கேனா? நீ காதல் பண்ணிருக்கியாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ முன்ன பின்ன சொன்னது கிடையாது. அது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ வந்து நிக்கணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இவரை போய் திட்டு வாங்குறதுக்கும் நாங்க கூட வரணும். இவரை காதல் செட் பண்றதுக்கும் நாங்க கூட வரணும். எல்லாத்துக்கும் இவரு கூட நாங்க வரணும். ஆமா, என் ஃப்ரெண்டு என் கூட இருந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இவருக்கு தைரியம் வரணுமா? அதுக்கு நாங்க இருக்கணுமா? இதெல்லாம் ஓவரா இல்ல? ஏய், அதெல்லாம் ஓவரா இல்ல. ஓவரா இருக்குடா. இல்ல. நீ உன் காதல சொல்ல போற, தைரியமா போ. நான் எதுக்குடா இடையில டிஸ்டர்பா? நீ இருந்தா டிஸ்டர்பாலாம் இருக்காது. உனக்கு இருக்காதுப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் அவளுக்கு இருக்காது. நீ என் கூட வரணும். ஏண்டா, நீங்க காதல் சொல்றதுக்கு நாங்க ஊருகாவாடா? ஏய், நீ என் கூட வந்தாதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஐயோ, இவருக்கு நிம்மதியா இருக்கணும் நாங்க வரணுமா? எங்களுக்கு வர பொழப்பே இல்ல பாருங்க. ஏய், நீ கூட இருந்தாதான் எனக்கு பேச்சே வரும். அவகிட்ட பேசும்போது பேச்சு வரணும்ல. அப்ப நீ கூட இருக்கணும்ல. உனக்கு பேச்சு வர வேணா, எதுவும் வர வேணா, போடா. அதுக்காகலாம் அந்த அன்னைக்கு நான் வர மாட்டேன். நீ வரணும், வந்துதான் ஆகணும். ஒரு கட்டால போடுவாரா? நான் வரணுமா? வர முடியாதுடா. வரணும். இந்த ஃப்ரெண்டுக்காக நீ வந்துதான் ஆகணும். இந்த ஃப்ரெண்டுக்காக இப்பதான் போய் கடையில பொக்கே கொடுத்துட்டு வந்தப்போ செஞ்சது வரைக்கும் போதும்டா. நீ போய் ப்ரப்போஸ்னா நீ போய் பண்ணிக்கோ போ. உன் காதலுக்கு நான் தான் உதவி பண்ணுவேன். இப்பவே நல்லா புரிஞ்சுக்கோ. என் காதலுக்கு நீ பண்ணுவேதாண்டா. யாரா இல்லன்னா? ஆனா அதுக்கு நான் காதல் பண்ணணுமே. பாக்குறேன் மேடம், பாக்குறேன். நீ பாத்துட்டே இரு. என் 2 கண்ணையும் திறந்து வச்சு பாத்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் பாத்துட்டு இருந்தாலே குடும்பத்துல இருக்கவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, நீ வர. இந்த ஃப்ரெண்டு கட்டளை போட்டு நீ வர. நல்லா இருக்கே. இவர் கட்டளை போட்டா அப்படியே உடனே வந்துடணும். நான் தான் சாரி செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும். நீ வந்துதான் ஆகணும். வேலன்ஸ் டே அன்னைக்கு நான் சாரி கட்ட முடியவில்லை. ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா? ஆமால. வந்து தொலைற. இந்த ஃப்ரெண்டுக்காக எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் என்ன செய்ய வைப்பான். உன் கூட எப்போதும் நான் வரேன்னா நீங்க என் கூட எப்போதும் வரணும். அதான் வந்து தொலைறேன்டா. இந்த ஃப்ரெண்டுக்காக இத கூட செய்ய மாட்டேனடா. கரெக்ட். நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது பக்கத்துலயே இருக்கணும். அந்த பொண்ணுக்கு நீ எடுத்து சொல்லணும். நான் சொல்றேனோ இல்லையோ, அந்த பொண்ணு நல்லா சொல்லணும்னு மட்டும் தெரியுது. அது சிரிச்சுட்டே போலான்னு சொல்லு. போலாமா? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. போலாண்டா. போதுமா?
இது ஓகே. காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா, தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா, வார்த்தையாய் வருகிறேன் பாட